ராகுல் காந்தியின் முதலாவது பிரஸ் மீட், அதற்கு கொடுக்கப்பட்ட பதில், தேர்தல் ஆணையம் வழியாக எடுத்து நடத்தப்பட்ட ஃபேக்ட் செக். அதற்கான என்னுடைய இரண்டாவது ஃபேக்ட் செக் வீடியோ இது. இன்னைக்கு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். ராகுல் காந்தியுடைய இரண்டாவது பிரஸ் மீட்டுக்கு பின்பு இதே தேர்தல் ஆணையம் இதே போன்ற ஒரு ஃபேக்ட் செக்கை நடத்தி பொய்களை, கட்டுக்கதைகளை மட்டும் தான் எடுத்து வைத்தார்கள். அதை நாங்கள் உடைத்து விட்டோம். ஆனால் 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ராகுல் காந்தியுடைய அந்த முதல் ஓட் சோரிக்கான பிரஸ் மீட்டுக்கு பின்பு 10ஆம் தேதி கர்நாடகாவின் எலெக்ஷன் கமிஷனர் இந்த கடிதத்தை ராகுல் காந்திக்கு பதிலாக கொடுத்திருந்தார். இதில் 5 புள்ளிகளை அவர் விளக்கியிருந்தார். ராகுல் காந்தி பேசியதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ராகுல் காந்தியுடைய இந்த அலிகேஷன்ஸ் பேஸ்லெஸ் என்று கூறியிருந்தார். அதற்கான ஃபேக்ட் செக்கை நாங்கள் செய்து பார்க்கும்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள், அதற்கான பதில் கிடைக்கப் போகிறது. ராகுல் காந்தியுடைய முதல் அலிகேஷன் பிரஸ் மீட்டிற்கான இந்த பதில். இவர்களுடைய முதல் அலிகேஷன் என்ன? ராகுல் காந்தியுடைய 7ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த பிரஸ் மீட்டில் கர்நாடகாவின் மகாதேவபுரா என்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி, இங்கே இருக்கக்கூடிய 1,250,000 வாக்காளர்கள் தவறான முறையில் சேர்க்கப்பட்டார்கள். அது டூப்ளிகேட் என்ட்ரி வழியாக, சரியான டாக்குமெண்ட் இல்லாத நபர்கள், பெயர் அட்ரஸே இல்லாத நபர்கள். இன்னொரு பக்கம் இந்த திருட்டு வேலை எப்படியெல்லாம் நடந்தது, ஒரே அட்ரஸில் 60-70 நபர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், இது போன்ற மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்களை அன்றைக்கி அவர் எக்ஸ்போஸ் செய்திருந்தார். இப்போது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை வைத்து இவர்களுடைய கிளைம் என்ன, அதாவது ஈசியோடைய கிளைம் என்ன, பதில் என்ன கொடுத்தார்? In your IBIT press conference you have stated that the documents shown in your presentation are from the records of Election Commission of India. You said this is EC data. தேர்தல் ஆணையம் கொடுத்த டேட்டாவை வைத்து தான் இந்த பிரசன்டேஷனை, இந்த ரிசர்ச்சை நாங்கள் செய்தோம் என்று நீங்கள் தான் கூறியிருக்கிறீர்கள் மிஸ்டர் ராகுல் காந்திஜி. இதில் நீங்கள் காட்டிய ஒட்டுமொத்த டேட்டாவிற்கான எவிடன்ஸ் எங்கே, ஆதாரம் எங்கே, இதை தானே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்போ அதற்கான பதிலை நீங்கள் பாருங்கள். 1,250,000 வாக்காளர்கள் போலியான முறையில் திருட்டுத்தனமாக சேர்க்கப்பட்டதாக ராகுல் காந்தியுடைய அந்த அலிகேஷன். டூப்ளிகேட்ஸ் ஓட்டு வழியாக நீங்கள் சேர்த்தீர்கள், இன்வாலிட் அட்ரஸஸ் வழியாக நீங்கள் சேர்த்தீர்கள், பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக நீங்கள் சேர்த்தீர்கள், சிங்கிள் லொகேஷனில் ஒரே அட்ரஸில் ஏராளமான நபர்களை சேர்த்ததாக ராகுல் காந்தியுடைய அந்த அலிகேஷன் இருந்தது. இப்போ சுகுன் ராணி என்கிற ஒரு எக்ஸாம்பிளை அவர் எடுத்து காட்டினார். சுகுன் ராணியுடைய எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்தீர்கள்னா எபிக் நம்பர், 1 vote 1 person. ஒரு நபர் ஒரு ஓட்டை தான் போட முடியும். ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கார்டு போன்று ஒரு நபருக்கு ஒரு ஓட்டர்ஸ் ஐடியும் இருக்கும். ஆனால் சுகுன் ராணியிடம் 2 எபிக் நம்பர் இருக்கிறது. அந்த 2 நபரையுமே உங்களுடைய ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ சிஓ என்ன சொல்கிறாருன்னா, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், இந்த டேட்டா எங்களோடது தான் என்ற ஆதாரம் எங்கே, ப்ரூஃப் எங்கே? பட் he never denied this data is not from election commission. டினை செய்யலை, ஆதாரத்தை கேட்கிறீர்கள். இது எங்களுடைய டேட்டா தான், இல்லை என்கிற எந்த விதமான விளக்கத்தையும் நீங்கள் உங்களுடைய பதிலில் கொடுக்கவில்லையே. அப்போ உங்களுக்கு தெரியும், திஸ் டேட்டா இஸ் ஃப்ரம் யுவர் ஓன் டேட்டா. நவ் சுகுன் ராணியுடைய இதே விஷயத்துக்கு வந்து விடுங்கள். பூத் நம்பர் 1042 மற்றும் 1228 என்கிற இந்த 2 இடங்களில் சுகுன் ராணியுடைய டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் இருந்தது, ஸ்லைட்லி ஸ்பெல்லிங் வேரியேஷன் இருந்தது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சுகுன் ராணி 2 இடத்தில் ஓட்டு போட்டதாக கூறியிருக்கிறீர்கள். ரைட், இதற்கான விளக்கத்தையும் நீங்கள் பாருங்கள். சிஇஓ எடுத்து வைத்த அந்த பதில், 1,00,000 வாக்காளர்கள் திருட்டுத்தனமாக சேர்க்கப்பட்டதாக கூறியிருந்தார். அதில் சுகுன் ராணி வாஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ரெண்டாவது, இந்த டேட்டா உங்களோட தான் என்கிற அந்த எவிடன்ஸை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். ஆனால் இந்த எவிடன்ஸ், இந்த டேட்டா எங்களோடது கிடையாது என்று அதை நீங்கள் நிராகரிக்கவில்லை.
ரெண்டாவது allegation, Sukun Rani voted twice from 2 different polling booths. இரண்டு வெவ்வேறு போலிங் ஸ்டேஷன்லேருந்து போலிங் பூத்லேருந்து சுகுன் ராணி ஓட்டு போட்டதாக ராகுல் காந்தியுடைய அந்த அலிகேஷன். இதற்கான பதில் என்ன? Rahul Gandhi displayed a tick-marked documentation from polling record showing 2 votes against Sukun Rani IDs in 2024 Lok Sabha election. ராகுல் காந்தியோட இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்துருக்கல, 2 ஸ்லிப் இருந்தது. அந்த 2 ஸ்லிப்லேயுமே டிக் மார்க் இருந்தது. ராகுல் காந்தி எங்கேயுமே கூறவில்லை that Sukun Rani went and gave her vote twice. 2 முறை சுகுன் ராணி, அதுதானே நீங்கள் உங்களோட பதிலும் கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு பார்த்தோம், சுகுன் ராணி ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டதாக. ராகுல் காந்தி எம்பசைஸ்ட், இது ஒரு ப்ரூஃப். ஒரு நபருக்கு 2 எபிக் நம்பர் இருக்குது, அந்த 2 எபிக் நம்பருக்குமே 2 ஓட்டு ஸ்லிப்ஸ்கள் கிடைத்தது. இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை செய்யுங்க சார். 2 இடத்துல அந்த பெண்மணி நினைத்திருந்தால் போய் ஓட்டு போட்டிருக்கலாம். ஏன்னா 2 எபிக் நம்பர் இருக்கே, 2 தனித்தனி ஓட்டர்ஸ் ஐடி, தனித்தனி நபராக போய் அங்கே ஓட்டு போட்டிருக்கலாம். திஸ் இஸ் யோர் ஜாப். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாஸ் ஜாப் டு வெரிஃபை, டு செக், டு கிராஸ் செக் தட் இஃப் தெர் இஸ் அன் அலிகேஷன், then what has happened, who's that person, and where did that happen, and how did this happen? இது உங்களுடைய வேலை, உங்களுடைய பதில் இதுக்கு இப்படி இருந்திருக்கக்கூடாது. 2வது. 3வது புள்ளியை பாருங்க. சுகுன் ராணியோட இன்கொயரி ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஸ்ரீமதி சுகுன் ராணி has stated that she has voted only once, not twice. 2 இடங்களில் அவர் ஓட்டு போடவில்லை, ஒரே ஒரு இடத்தில் தான் ஓட்டு போட்டதாக கூறியிருக்கிறீர்கள். ஆனால் ராகுல் காந்தியோடைய அலிகேஷன் wasn't about a woman personal action. It is not about ஒரு தனிப்பட்ட சுகுன் ராணியை பற்றி மற்றும் அந்த அலிகேஷன் கிடையாது. இது ஒரு சிஸ்டம், இது ஒரு முறை. ஒரு நபருக்கு எப்படி 2 எபிக் நம்பர் கிடைத்தது, எப்படி அந்த நபருக்கு 2 வாக்குச்சீட்டுகள் கிடைத்தது, இதுதான் குற்றச்சாட்டு. He never quoted that Sukun Rani went and voted twice. Right. 4வது புள்ளி, the tick-marked documents. Preliminary inquiry conducted by the office also revealed that the tick-marked documents shown by you in the presentation is not a document issued by the polling officer. நீங்கள் எடுத்துக்காட்டிய அந்த ஸ்லிப்ஸ், உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் எடுத்துக்காட்டிய இந்த ஸ்லிப்ஸ், இது போலிங் ஆஃபீஸர் கொடுத்த ஸ்லிப்ஸ்களே கிடையாது. ஆமாம், ராகுல் காந்தி ஆல்சோ நெவர் டோல்ட் யூ திஸ். ராகுல் காந்தி நெவர் மென்ஷன் தட் திஸ் இஸ் வாட் சுகுன் ராணி காட் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன். இட் இஸ் அ voting slip which can be provided by any political party, whether it is Congress or BJP or any other local political party. அவர் எடுத்து வைத்த அந்த விஷயம், இது போன்ற திருட்டுக்கள் நடக்கிறது. ராகுல் காந்தி ஏராளமான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்தார். நீங்கள் பதில் கொடுத்தது சுகுன் ராணியை மட்டும் தான். ஏன்னா யூ தாட் திஸ் இஸ் ஈஸியர் டு டேக்கிள் தி சிச்சுவேஷன், பட் இட் இஸ் நாட். இந்த இடத்தில் கூட உங்களால் சரியாக பதில் கொடுக்க முடியவில்லை. ராகுல் காந்தியோடைய ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பூத் லெவல் நோட்டேஷன் ஃப்ரம் இசி போலிங் டேட்டா not formally issued. பூத் லெவல் போலிங் டேட்டாவில், உங்களுடைய டேட்டாவில் தான் 2 இடத்துல இருக்கக்கூடிய 2 டேட்டாக்களில் சுகுன் ராணியோடைய பேர் இருக்கிறது. பூத் நம்பர் சோ அண்ட் சோ, பூத் நம்பர் சோ அண்ட் சோ, 2 இடங்கள்லையுமே தேர்தல் ஆணையத்துடைய டேட்டாவில் தான் சுகுன் ராணியுடைய அந்த ஃபோட்டோ, அந்த 2 எபிக் நம்பர்ஸ் இருக்கிறது. The question is about the epic number, not about the slips. Not that she went and polled twice. She went and, gave vote for 2 different people, different time. No, this wasn't the question. Okay. 5வது, demand to reveal the document. வேடிக்கையான பதில். Now you are saying, see, first of all, Election Commission of India never denied that this data which Rahul Gandhi is showing is not their data. So that is proven that the data is
given by Election Commission. Point number 1. Point number 2, you're asking Rahul Gandhi to give the document, give the data. It is available. It is available in Congress's website. It is available in Rahul Gandhi's personal website. It is available as a document. It is available as a presentation. The same document, you want it again. அதுக்கப்புறம் இன்னொரு வேடிக்கை என்ன நடந்துச்சு, ஞானேஷ் குமார் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் வெளிவந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ், நாட்டு பெண்களுடைய வீடியோக்களை கேட்கிறார்கள். சாரி சார், நோபடி ஆஸ்க்ட் யூ த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் விமன் பர்டிகுலர்லி. இந்த வழியில் திருட்டு நடந்திருக்கிறது. ஒரு அட்ரஸில் ஏராளமான நபர்களுடைய மல்டிபிள் என்ட்ரிஸ் அங்கே இருக்குது. ஒரு நபருடைய பெயர் மல்டிபிள் இடங்களில் டூப்ளிகேட் என்ட்ரிகள் அங்கே நடந்திருக்கு. சரியான ஓட்டர்ஸ் ஐடியில் சரியான ஃபோட்டோ இல்லாமல் ஏராளமான நபர்கள் அவர்களுக்கு நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள். விலாசமே இல்லாமல் வெறும் பேர் மட்டும் இருக்குது, எந்த அட்ரஸும் கிடையாது. நீங்கள் அந்த பட்டியலில் பேரை சேர்த்திருக்கிறீர்கள். ஃபார்ம் 6 புதிய வாக்காளர்கள், புதிய ஓட்டர்ஸ்கள், அதில் எப்படி தில்லுமுள்ளு நடந்தது? 18 வயது, 19 வயது, 20 வயது, மேக்சிமம் நீங்கள் பார்த்தீர்கள் 25 வயதிற்கான நபர்கள் தான் முதல் முறையாக ஓட்டு போடுவார்கள். இங்கே 70 வயது, 80 வயது, 98 வயது, அவர்களுடைய பேரெல்லாம் அந்த ஃபார்ம் 6 வைத்து நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டில் 68 நபர்களை சேர்த்திருக்கிறீர்கள். டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குது. ஒரு நபர் பேரில் 2-3 எபிக் நம்பர் இருக்குது. கர்நாடகாவிலும் ஓட்டு போடுறார், மகாராஷ்டிராவிலும் ஓட்டு போடுறார், உத்தரப்பிரதேசத்திலும் போய் ஓட்டு போடுறார். இத்தனை அலிகேஷனையும் தாண்டி ராகுல் காந்தியோட இன்னொரு கேள்வி என்ன? ஈவினிங் ஆன உடனே ஏராளமான பூத்களில் ஓட்டு போடப்படுவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களுடைய டேட்டா தான் எடுத்து காட்டுகிறது. 5 மணிக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த எவிடன்ஸை கொடுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. 5 மணி 6 மணிக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் பூத்தில் நீங்கள் பாருங்கள் வரிசை நிற்கிறதுன்னு. பெண்களுடைய வீடியோ கேட்கவில்லை. 2வது, ராகுல் காந்தியுடைய அந்த முதல் ப்ரெஸ் மீட்டில் எடுத்து வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீங்கள் பார்த்தீர்கள்னா தெளிவாக இங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறது என்கிற அந்த அலிகேஷன் தான். இது ரொம்பவே சிம்பிளாக தேர்தல் ஆணையத்தால் முடிச்சிருக்க முடியும். ஓகே ஃபைன், அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார், ஒரு பேனல் அமைச்சு அதற்கான இன்கொயரி நாங்கள் நடத்துகிறோம், இன்கொயரியில் என்ன ரிசல்ட் வருதோ அதற்கான பதிலை இதே போன்று நாங்கள் கொடுத்துருவோம்னு நீங்கள் பண்ணியிருக்கலாம். 7th of August, Rahul Gandhi's press meet. 10th of August, you give such reply. And later, Mr. Gyanesh Kumar comes out with his Gyanodaya and he replies. He replies in a way where the entire credibility of Election Commission got tarnished. என்னுடைய இந்த வீடியோவை பார்த்த உடனேயே என்னுடைய இன்னொரு ஃபேக்ட் செக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்காத நபர்கள் அதையும் போய் பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சப்போர்ட் செய்வதற்காக தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறது, எந்த விதமான பதிலை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழ் கமெண்டில் எழுதிவிடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எதிர்க்கக்கூடிய யூபி ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.